வணக்கம். இது உங்கள் கரு டிவி. நான் எம் அர்ஜித் ரோஷன். இப்ப சில நாட்களா பாத்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாருமே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு 6-7 பேர் திமுகவுக்கு சாதகமா போடுறாங்க, ஒரு 3 பேர் அதிமுகவுக்கு சாதகமா போடுறாங்க, ஒருத்தர் மட்டும் தாவேகாவுக்கு சாதகமா போடுறாங்க. அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, என்னடா எல்லாருமே மாத்தி மாத்தி ரிசல்ட் கொடுக்குறாங்களே அப்படின்னு நான் ஒரு ஆராய்ச்சியில பார்க்கும்போது எனக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு டிராமா ஒண்ணு இருக்கு, அதை பார்த்துட்டு வாங்க, மேற்கொண்டு நம்ம பேசலாம். ஏன்டா சோகமா இருக்க? எங்க டீம் இன்னைக்கு தோத்துருச்சா, எல்லாத்துக்கும் தற்கூரி மாரி பேசாது. அதான் என்ன டீம் என்ன போட்டின்றத விளக்கமா சொல்லு. கைரகம் போட்டியில தோத்துணும்டா. சரிடா, தீய சக்தினா யாருடா? திமுக தீய சக்தி. திமுகவா? ஏய், நீங்க விளையாடுற விளையாட்டுக்கும் திமுகக்கும் என்னடா சம்பந்தம்? தினேஷ், முகேஷ், கருணாஸ், அதான் நான் ஷார்ட் ஃபார்ம் திமுகன்னு. இருடா, முதல்ல உங்க டீம்ல யார் யார் விளையாண்டீங்கன்றத சொல்லு. தருண், வெற்றி, கவின். அந்த டீம்ல யார் யாரெல்லாம் விளையாண்டாங்க? டேய், உனக்கு காத்து கேட்காதா? முன்னாடி நான் சொன்னேன், தினேஷ், முகேஷ், கருணாஸ். ஓ, அப்போ அந்த டீம்ல திமுக இருந்திருக்காங்க, உங்க டீம்ல தாவேகா இருந்திருக்காங்க. எப்பதான் அந்த டீமுக்கு தாவேகா வரும்? தாண்டா தருண், வெற்றி, கவின், இது மூணுத்தையும் நான் ஷார்ட் ஃபார்மா தாவேகான்னு சொல்றேன். திமுகல எல்லாம் வலுவா இருந்திருக்காங்க, தாவேகால எல்லாம் சொத்தியா இருந்திருக்காங்க, அதனால திமுக ஜெயிச்சிருக்கு. இந்த லாஜிக் கூட உனக்கு தெரியல. போட இங்க வா, முதல்ல உன்னோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவனை போய் குறை சொல்லு. சும்மா லாஜிக்கே இல்லாம தீய சக்தி தூய சக்தி. ஒருவேளை தீய சக்தி இருப்பானா? மேபி இருக்கலாம். இப்போ நான் எடுத்த டேட்டா படி எல்லா தேர்தலையும் எந்த கட்சி கூட்டணி பலமா வச்சிருக்கோ அந்த கட்சி தான் ஜெயிச்சுட்டு வருது. அதன்படி உதாரணமா 2001 தேர்தல்ல எத்தனை பர்சன்டேஜ் வாக்கு போலிங் ஆச்சுன்னா 59% வாக்கு போலிங் ஆச்சு. அதுல அதிமுக தனிச்சு நின்று 31.44% வாக்கு பெற்றிருந்துச்சு. கூட்டணியோட சேர்த்து 50.1% வாக்கு பெற்றிருந்துச்சு. திமுக தனிச்சு நின்று 30.92% வாக்கு பெற்றிருந்துச்சு. கூட்டணியோட சேர்த்து 38.7% வாக்கு பெற்றிருந்துச்சு. அன்னைக்கு அதிமுக தான் ஜெயிச்சிச்சு. அதிமுக வலுவான கூட்டணி வச்சிருந்து. அதிமுக கூட்டணியில யார் யார் இருந்தாங்கன்னா, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, இத்தனை கட்சிகளும் அதிமுக கூட்டணியில இருந்தாங்க. திமுக கூட்டணியில பிஜேபி, எம்ஜிஆர் கழகம், புதிய தமிழகம், தமிழக ராஜீவ் காங்கிரஸ், பிஜேபி உடன் கூட்டணி வச்சிருந்துச்சு. அப்போ இதுல அதிமுக கூட்டணியில இருக்க எல்லா கட்சியுமே வலுவான கட்சி, திமுக கூட்டணியில இருந்த எல்லா கட்சியும் பலவீனமான கட்சி. அப்ப மதிமுக திமுக வாக்குகள் எல்லாம் பிரிச்சுச்சு. அதனால ஆஸ் யூசுவல் கூட்டணி யார் அதிகமா வச்சிருந்தாங்களோ பிளஸ் அன்னைக்கு இருந்த பலவீனமான கூட்டணி, இந்த காரணங்களால திமுக தோத்து 2001 தேர்தல்ல அதிமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 2006ஆம் ஆண்டு தேர்தல் பாத்தீங்கன்னா திமுக ஜெயிச்சிருச்சு. அப்போ திமுக கூட்டணியில யார் யார் இருக்காங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐஎம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, மொத்தம் 6 கட்சிகள் திமுக கூட கூட்டணி வச்சிருந்துச்சு. அப்போ அதிமுக கூட்டணியில யார் யார் இருந்தாங்கன்னா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய தேசிய லீக், ஜனதா தளம் அப்படின்ற கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட்டணி வச்சிருந்துச்சு. அப்போ திமுக 163 இடங்கள்ல வெற்றி பெற்று 44.75% வாக்கு பெற்றிருந்துச்சு. அதிமுக 69 இடங்கள்ல வெற்றி பெற்று 39.91% வாக்கு பெற்றிருந்துச்சு. அந்த தேர்தல்ல தேமுதிக தனிச்சு நின்று அதிமுக வாக்குகளை பிரிச்சு 8.38% வாக்கு பெற்றிருந்துச்சு. அந்த தேர்தல்ல தேமுதிக தனிச்சு நின்று அதிமுக வாக்குகளை பிரிச்சனாலையும் பிளஸ் திமுக வலுவான கூட்டணி அமைச்சனாலையும் அந்த தேர்தல்ல அதிமுக தோத்து திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அடுத்ததா 2011ஆம் ஆண்டு தேர்தல் பாத்தீங்கன்னா, அதிமுக 203 இடங்கள்ல ஜெயிச்சு வெற்றி பெற்றிருக்கு. அப்ப அதிமுக கூட்டணியில இருந்தது தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐஎம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ, மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி, இந்திய குடியரசு கட்சி, அகில இந்திய மூவேந்தர் முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை ஆக 11 கட்சிகள் அதிமுக கூட கூட்டணி இருந்துச்சு. அடுத்ததா திமுக கட்சியில எத்தனை கட்சிகள் கூட்டணி வச்சிருந்துச்சுன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கொங்கு நாடு முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி,
மூவேந்தர் முன்னேற்ற கழகம் கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி 8 கட்சிகள் வந்து திமுக கூட கூட்டணி வச்சிருந்துச்சு. அந்த தேர்தல்ல அதிமுக 150 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. தேமுதிக 29 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐஎம் 10 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ 9 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. புதிய தமிழகம் 2 இடத்துல வெற்றி பெற்றுச்சு. மனிதநேய மக்கள் கட்சி 2 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி 1 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. ஆக 203 இடங்கள்ல அதிமுக அன்னைக்கு வந்து வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிச்சு. திமுக 23 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. காங்கிரஸ் 5 இடத்துல வெற்றி பெற்றுச்சு. பாமக 3 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. ஆக மொத்தம் திமுக 31 இடங்கள்ல வெற்றி பெற்று அன்னைக்கு படுதோல்வி அடைஞ்சிச்சு. 2016ஆம் ஆண்டு தேர்தல்ல அதிமுக திருப்பி ஆட்சி அமைச்சிச்சு. அப்போ அதிமுக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள்லாம் கூட்டணி வச்சிருந்துச்சுன்னா, மனிதநேய ஜனநாயக கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி, தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை கட்சி, இந்திய குடியரசு கட்சி, தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சி. இந்த கட்சிகள்லாம் அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்துச்சு. அந்த தேர்தல்ல திமுக கூட எந்தெந்த கட்சிகள் கூட்டணி வச்சிருந்துச்சுன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, சமூக சமத்துவ படை கட்சி, தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி. இந்த கட்சியில திமுக கூட கூட்டணி வச்சிருந்துச்சு. இப்போ வந்து திமுக கூட கூட்டணி வச்ச கட்சிகள்லாம் வாக்கு சதவீதம் கம்மியா இருக்க கட்சிகள். அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்க எல்லா கட்சிகளும் பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் அதிகமா இருக்க கட்சிகள். இதனால இந்த தேர்தல்ல அதிமுக 136 இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. வாக்கு சதவீதம் கம்மியா இருக்க கட்சிலாம் திமுக கூட கூட்டணி செஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம மக்கள் நல கூட்டணி அப்படின்னு தேமுதிக, மதிமுக, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மக்கள் நல கூட்டணின்ற ஒரு தனி கூட்டணி வச்சிருந்தாங்க. அப்போ வந்து ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை வந்து இந்த மக்கள் நல கூட்டணி வந்து பிரிச்சுட்டு இருந்துச்சு, வாக்க பிரிச்சுட்டு இருந்துச்சு. இதனால வந்து திமுக வந்து அந்த தேர்தலே தோல்வி அடைஞ்சிச்சு. அந்த தேர்தல்ல அதிமுக கூட்டணி 136 இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சு ஆளுங்கட்சி ஆயிடுச்சு. அன்னைக்கு திமுக கூட்டணி எதனால தோத்துச்சுன்னா, வலுவில்லாத ஒரு கூட்டணி அமைச்சதுனாலயும் பிளஸ் மக்கள் நல கூட்டணி திமுகவோட வாக்குகளை பிரிச்சனாலயும் அன்னைக்கு திமுக தோத்து பலமான எதிர்கட்சி ஆச்சு. அதிமுக ஜெயிச்சதுக்கு என்னென்ன காரணங்கள்னா, வலுவான கூட்டணி அமைச்சதுனாலையும் பிளஸ் மக்கள் நல கூட்டணி அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிச்சனாலையும் அன்னைக்கு அதிமுக மறுபடியும் ஆட்சி அமைச்சிச்சு. 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தல்ல திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிச்சு. அந்த தேர்தல்ல திமுக வச்சிருந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில என்னென்ன கட்சிகள் இடம்பெற்றுச்சுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐஎம், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, ஆதி தமிழர் பேரவை, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. இந்த கட்சிகள்லாம் வந்து திமுக கூட கூட்டணி வச்சிருந்துச்சு. அதிமுக கூட்டணி பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம், தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னணி கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி மற்றும் பசும்பொன் தேசிய கழகம். இந்த கட்சிகள் கூட எல்லாம் அதிமுக கூட்டணி வச்சிருந்துச்சு. அந்த தேர்தல்ல திமுக 37.7% வாக்குகளை பெற்றிருந்துச்சு. அதிமுக 33.29 வாக்குகளை பெற்றிருந்துச்சு. இப்போ 2001ல இருந்து 2021 வரைக்கும் நம்ம பார்த்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு கட்சி அதிக கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கோ, எந்த ஒரு கட்சி வலுவான கூட்டணி அமைச்சிருக்கோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைச்சிருக்கு. எந்த ஒரு கட்சி பலவீனமான கூட்டணி அமைச்சிருக்கோ அந்த கட்சி தான் எதிர்கட்சியா இருக்கு. எப்படி 2006ஆம் ஆண்டு தேர்தல்ல தேமுதிக தனிச்சு நின்னு வாக்குகளை பிரிச்சுதோ, இப்ப நடந்து முடிஞ்சிருக்க 2026ஆம் ஆண்டு தேர்தல்ல தாவேகா கட்சி தனிச்சு நின்னு வாக்குகளை பிரிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி 2006ல அதிமுக பலமான கூட்டணி அமைச்சு ஜெயிச்சுச்சோ, அதே மாதிரி இப்ப நடந்து முடிஞ்சிருக்க 2026ஆம் ஆண்டு தேர்தல்ல திமுக பலமான கூட்டணி அமைச்சிருக்கு. இப்ப 2021ஆம் ஆண்டு தேர்தல் பாத்தீங்கன்னா திமுகக்கு 37% வாக்கு வங்கி இருக்கு, அதிமுகக்கு 33% வாக்கு வங்கி இருக்கு. இப்ப நடந்து முடிஞ்ச 2024ஆம் ஆண்டு தேர்தல்ல 85% வாக்கு போலிங் ஆயிருக்கு. திமுக ஒரு 37%, அதிமுக ஒரு 33% நீங்க வந்து கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னாலே 70% வந்து வாக்கு வந்துருது. இப்ப மீதமுள்ள 15% வாக்கு தான் தாவேகா வெல்லணும். அப்படி ஒருவேளை அதிமுக வாக்குகள்ல இருந்தும் திமுக வாக்குகள்ல இருந்தும் ஒருவேளை வாக்குகளை பிரிச்சு ஒரு 10% வந்தாலும் டோட்டல் பண்ணி பார்த்தா ஒரு 25% தான் வருது. அதை வச்சு ஒரு தொகுதியும் வெல்ல முடியாது, ஆட்சியும் அமைக்க முடியாது. ஒரு கட்சி தனிச்சு நின்று வாக்கு பிரிக்கலாமே தவிர
தனித்துவமான வெற்றி பெற முடியாது. இப்ப எல்லா தேர்தலையும் பார்த்துருந்தீங்கன்னா எந்த கட்சி வலுவான கூட்டணி அமைச்சிருக்கோ அதுதான் ஜெயிச்சிருக்கு. அதே மாதிரி 2026ல 26 கட்சிகளுடன் மெகா கூட்டணி அமைச்சிருக்க திமுக கட்சி தான் இந்த தேர்தல்ல வெல்ல போகுது. இப்ப நீங்க என்ன கேட்கலாம், எப்படிப்பா தம்பி யார்கிட்ட கேட்டாலும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றாங்களே, அப்புறம் எப்படி அவங்க கருத்து கணிப்பு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன். 2 டப்பா இருக்கு. அதுல ஒரு டப்பால அதிக கோலி குண்டு இருக்கு, இன்னொரு டப்பால 4 கோலி குண்டு இருக்கு. அதிக கோலி குண்டு இருக்க டப்பாவை எடுத்து குலுக்கி பார்த்தா சவுண்ட் கம்மியா கேட்கும். கம்மியா இருக்க கோலி குண்டு இருக்க டப்பாவை எடுத்து குலுக்கி பார்த்தா சவுண்ட் அதிகமா கேட்கும். சத்தத்துல 4 கோலி குண்டு இருக்க டப்பா தான் ஜெயிக்கும். எண்ணிக்கையில அதிக கோலி குண்டு இருக்க டப்பா தான் ஜெயிக்கும். தேர்தல்ல சத்தம் முக்கியம் கிடையாது, எண்ணிக்கை தான் முக்கியம். நான் சொன்ன கருத்து கணிப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களை நான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் சந்திக்கிறேன். ஒருவேளை நான் சொன்னதுல எதுவும் ஒரு தப்பு இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை போடலாம். அப்ப வந்து என்னோட தவறு திருத்திக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். நன்றி, வணக்கம்.